இப்பொழுதுமாய்க்கூட கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32, 33, 34 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 9, 32, 33, 34. எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாத உள்ளவனாய் கிடந்த ஐனையா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்தே, ஐனையாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்கப்பா ஆண்டவர். இந்த வார்த்தை அநேகருக்குள்ள சுகத்தை கொண்டு வரட்டும், அநேகருக்குள்ள விடுதலை கொண்டு வரட்டும். ஆவியானவர் கிரியை செய்வீராக. நீங்க பேசுங்க, அடிமை சிலுவையில் மறைத்து கொள்ளுங்க. ஆவியானவர் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ரைட், மீண்டுமாக நான் இதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் எங்க போவான்? பரிசுத்தவான்களிடத்துல போவான். ஆமென். அதை போல ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒவ்வொரு ஏரியாவிலும் யார் இருக்கணும்? பரிசுத்தவான்கள் இருக்கணும். அல்லேலூயா. யார் பரிசுத்தவான்கள்? சொல்லுங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிற அத்தனை பேரும் யாரு? பரிசுத்தவான்கள். அப்ப நீங்களும் நானும் யாரு? பரிசுத்தவான்கள். நாம் பரிசுத்தவான் சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆக பேதுரு லித்தா ஊருக்கு அவன் போகும் பொழுது முதல் முறையாக அங்கே போகிறார். அங்கே போகும் பொழுது பரிசுத்தவான்களிடத்திலே போகிறார். அப்போ அங்கே போகும் பொழுது பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த ஊரில் ஒருத்தன் இருக்கான், அவன் 8 வருஷமாக என்ன செய்கிறான்? படுத்த படுக்கையாக இருக்கிறான். எத்தனை வருஷம்? 8 வருஷம். ஆமேன். அந்த படுக்கை என்று சொல்லும் பொழுது அதில் படுத்திருக்கிறது தெரியும், எனக்கு கஷ்டம் தெரியும், எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். படுத்துட்டே சாப்பிடணும், படுத்துட்டே தண்ணி குடிக்கணும், படுத்துட்டே நம்பர் 1, 2, எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. சுமதி சிஸ்டர் அண்ணா நகர் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கை கால் ஸ்ட்ரோக் ஆகி படுத்த படுக்கையாக இருந்தார். எத்தனையோ வருஷம் அந்த சுசீலா அம்மா தான் என்ன செஞ்சாங்க? அவங்கள பராமரித்தாங்க. சுசீலா அம்மா இருக்கிறீங்களா? அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐயா எங்கள் அப்பாவை நான் தான், எல்லோரும் வேலைக்கு போயிடுறாங்க, நான் தான் பார்க்குறேன்பாங்க. எத்தனையோ வருஷம் பார்த்தாங்க. அந்த மாதிரி படுக்கையில் இருக்கிறவங்கள கவனிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது அந்த பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். சாராளம்மா கணவர் படுத்திருக்கிறார், கிட்டத்தட்ட 3 வருஷமாக படுத்திருக்கிறார். எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, கை காலெலாம் உடஞ்சி போச்சு. அந்த அம்மா தான் எல்லாம் கவனிக்கும். சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து ஊட்டுறதில், சில பேருக்கு ஊட்டி விடணும் சாப்பாடு. ஆக இந்த மாதிரி படுக்கையில் கிடக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அந்த பரிசுத்தவான்களிடத்தில் போகும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஐயா இந்த ஊரில் யார் இருக்கிறா? ஐனேயா என்ற ஒரு பேருள்ள மனுஷன் இருக்கிறான். அவன் 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதமாய் படுத்திருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கை கால் வராமல் படுத்திருக்கிறான், அசைக்க முடியாது. பாருங்க, வேற ஏதாவது வியாதினா கூட என்ன செய்வாங்க? ஏதாவது கை கால் இயங்கும், அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்குவாங்க. ஆனால் கையும் வரல, காலும் வரல, 2 கையும் வரல, 2 காலும் வரல, என்ன செய்வாங்க? எங்கேயாவது போக முடியுமா? படுத்த படுக்கையாக தான் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கஷ்டம், ஒரு பலவீனம். அப்போது அந்த வியாதி உள்ளவனை குறித்து அந்த பேதுரு படத்தில் சொல்கிறாங்க. பைபிளில் படிக்கும் பொழுது வியாதிகளுக்கெல்லாம் இங்கே வருஷங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம படிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே சப்பானியாக பிறந்தவன்.
ஒருபோதும் நடந்திராதவன். அவனுக்கு எத்தனை வயசா? ஏறக்குறைய 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவன் வயசுக்கு, அவன் வியாதிக்கு வயசு எத்தனை? 40 வருஷம் வியாதி. அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 40 வருஷம் வியாதி. அந்த வியாதி சுகமாச்சா இல்லையா? சுகமாச்சு. அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் ஜெபிக்க போகும்போது சொல்றாங்க, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன உடனே என்னாச்சுங்க? பிறவி சப்பானி குதித்து எழுந்தான். இன்னைக்கு எந்திரிங்கன்னா என்ன செய்யறோம்? ஐயோ பாஸ்டர் எந்திரிக்க சொல்லிட்டாரே, சேரை பிடிச்சி ஊனி எந்திரிக்கிறோம் இல்லையா? ஆனா அவன் கீழே உட்கார்ந்து இருந்தவன் என்ன செஞ்சானா? குதித்து எழுந்து. அல்லேலூயா. ஆமேன். குதிக்கிறான், குதிக்கிறான். சந்தோஷம். ஆமேன். அடுத்தது இதே அப்போஸ்தலர் நடபடிகளில் படிக்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பவுல் எங்கே போகிறார்? லிஸ்திரா ஊருக்கு போகிறார். அங்கே போகும்பொழுது அங்கே ஒரு வாலிபன் என்ன செய்கிறான்? தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன். 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம். லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்தே பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு இருந்தான். சரி, யாருங்க இவன்? கால் வழங்காதவன். ஆமென். இப்போ சொல்லுங்க, எல்லாம் கவனிக்கிறீங்களா? தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் ஒருபோதும் நடந்திராதவன். நாட் ஈவன் ஒன் டே ஹி வாக்ட். பிறந்ததிலிருந்து படுத்துட்டு தான் இருக்கிறான், உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறான் சப்பானி. ஆனா இப்ப எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறான்? பவுல் பேசுகிறதை அவன் கவனித்து, பவுல் எங்க போவார்? எங்க போனால் ஜெப ஆலயத்தை எங்க இருக்குன்னு தேடி போவார். இப்ப கால் விளங்காதவன், நடக்க முடியாதவன் கூட எங்க வந்துடுறான்? ஆலயத்துக்கு வந்துடுறான். அல்லேலூயா. ஆனா நடக்கிற கால் இருக்கிறவர்கள் என்ன செய்யறதில்ல? வரதில்லை. இப்போ வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்கணும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? இந்த வருஷத்தில் இன்னைக்கு எத்தனாவது மாதம்? 8வது மாதம். எத்தனை நாள் நீங்கள் லீவு போட்டிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. ஆலயத்துக்கு லீவ். அட்டனன்ஸ் எடுத்து ஆண்டவர் பார்த்தார்னா நிறைய ஆப்சண்ட் இருக்கும். ஒரு கல்லூரி மாணவன் அவனுடைய வாழ்க்கையில் ஆப்சண்ட், அவனுடைய படிப்பில் படிக்கிற காலத்தில் ஆப்சண்ட் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? டேர்ம் டேஸ் 10ல், அதனால் நீ பரீட்சை எழுதக்கூடாதுன்னு சொல்லி அவனை ரெஜெக்ட் பண்ணிடுவாங்க, பரீட்சை எழுத விட மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவருடைய அட்டனன்ஸில் நிறைய ஆப்சண்ட் வாங்கியிருந்தா நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. என்ன சத்தம் வர மாட்டேங்குது? இல்லை நான் லீவ் லெட்டர் கொடுத்துக்குவேன், டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு ஆண்டவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் பொய் தான், நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மறைக்கிறதுக்காக என்ன செய்வாங்க? 200 ரூபா கொடுத்தா போதும், டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாரு. ஆண்டவர்கிட்ட செல்லுபடி ஆகாது சகோதரா, சகோதரி. ஆமேன். ஆலயத்துக்கு வரணும். நடக்க முடியாதெல்லாம் எங்கே இருக்கு? ஆலயத்தில் இருக்கு. பிறவி சப்பானியெல்லாம் ஆலயத்தில் இருக்கு. ஒருத்தர் குளிப்பாட்டணும், துணி மாற்றணும், தூக்கிட்டு போகணும். அந்த ஆள் எங்கே உட்காந்துருக்கு? அப்போ அந்த ஆள் என்ன செஞ்சுருக்கும்? எப்படியாவது சர்ச்சு கூட்டிகிட்டு போவான்னு கெஞ்சி இருக்கும். ஆமேன். இங்கே கெஞ்சினா மிஞ்சுறாங்க. ஆக தேவ பிள்ளையே, ஆலயத்தை தேடி வரணும். அங்கே தான் ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த லிஸ்திரா ஊர் வாலிபன். யாருங்க? வாலிபன். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க ஆண்டவரை தேடுறதில்ல. எங்கே போகிறாங்க? ஊர் சுத்த போகிறாங்க, அப்புறம் சினிமா பார்க்க போகிறாங்க, செல்ஃபி எடுக்க போகிறாங்க. நிறைய இடத்துல இன்னைக்கு செல்ஃபி மோகம். எங்கே போனாலும் என்ன செய்ய? ரீல்ஸ் போடணும், அதை போடணும், இதை போடணுன்றதுக்காக பாலங்களில் போய் ரீல்ஸ் எடுக்கிறது, தண்ணி பக்கத்தில் போய் எடுக்கிறது. ஒருத்தன் இப்படி தான் காட்டுக்குள்ளே போய் ரீல் எடுக்கிறதுக்காக போனான்னா திடீர்னு என்னாச்சு? மலைப்பாம்பு அடிச்சிருச்சு அவனை, முடிஞ்சது கதை. ஆக இப்படி தான் வாலிபர்கள் தேடிட்டு ஓடுறாங்க. எதை தேடி ஓடுறான்? சிற்றின்பத்தை தேடி ஓடுறான், பிள்ளைய தேடி ஓடுறான், குடியை தேடி ஓடுறான். ஆனால் இந்த வாலிபன் எங்கே உட்கார்ந்துருக்கான்? அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் ஒழுங்கா வரணும், ஆண்டவரை தேடணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமேன்.
ஆக இவன் கால் விளங்காத சாக்கா சொல்லல. இன்னைக்கு என்ன சொல்கிறோம்? வயிறு வலிக்குது, உடனே லீவ். வயிறு வலிக்குதுன்னு சாப்பிடாமல் இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் வேலையும் நடக்குது. ஆகாஷ் ஏன் சர்ச்சை க்ளீன் பண்ண வரல நேற்று? சரி, காய்ச்சலாக இருக்கிறனால எக்ஸ்கியூஸ், அடுத்த வாரத்துலேருந்து வந்துடணும் என்ன? ஆமாம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வரணும், அந்தந்த வேலையை செய்யணும், அந்தந்த நேரத்துக்கு வரணும். அவரவர் ஒழுங்காக வந்தால் எங்களுக்கு டென்ஷனே இருக்காது. ஆமேன், அல்லேலூயா. அந்தந்த வேலை அந்தந்த நேரத்தில் நடக்காதபடினால தான் என்ன ஆகுதுங்க? ப்ரெஷர் ஏறுது. ப்ரெஷர் ஏறி எல்லாம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஐயோ எங்கள் பாஸ்டர் நல்லவர் வல்லவருன்னா பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆமேன், அல்லேலூயா. ஆக அந்தந்த நேரத்தில் குறிப்பு அறிந்து என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். இங்கே லிஸ்திரா ஊர் வாலிபன் எங்கே உட்கார்ந்துருந்தான்? பவுல் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தான். இப்போ செய்தி நேரத்தில் என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கிறவனுக்குள்ள என்ன உண்டாச்சு? ரட்சிப்பின் விசுவாசம் உண்டானது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் கவனிக்கிறத பார்த்து சொல்கிறான், இவனுக்குள்ள ஏதோ ஸ்பெஷல் இருக்கு, ஒரு விசுவாசம் இருக்கு. அவனை பார்த்து எழுந்து நடன்னு சொன்ன என்னாச்சுங்க? அவனும் எழுந்து நடந்தான். அப்போ 40 வருஷ வியாதி குணமானது. வாலிபன் என்று சொன்னால் எத்தனை வயசுக்காரன் வாலிபன்லாம்? 25 வயசு 30 வயசு சொல்லலாம் இல்லையா? அப்படி ஒரு 30 வருஷ வியாதியும் குணமாகுது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் 12 வருஷ வியாதி சுகமாச்சு. 18 வருட வியாதி சுகமாச்சு. 38 வருட வியாதி சுகமாச்சு. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் என்ன தருவாருங்க? சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா, ஆமேன். ஆக நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 15 verse 26 படிங்க. யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டாள், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த மேல இருக்கிற பகுதியெல்லாம் நிறைய பேர் விட்டுருவாங்க, கீழே இருக்கிறத மாத்திரம் பிடிச்சுக்குவாங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நானே உன்னை குணமாக்குறவர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை தான் பிடிச்சுக்குவாங்களே ஒழிய எப்போ அவர் பரிகாரியாக இருப்பார் அப்படின்றத என்ன செய்கிறாங்க? மறந்து போயிடுறாங்க. ஆக மேலே இருக்கிற பகுதியை நம்ம கடைப்பிடிச்சாதான் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருப்பார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. கர்த்தரின் சத்தம். கர்த்தர் பேசுவாரா? நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். ஏன்னா அவர் ஜீவிக்கிறவர், அவர் உயிருள்ளவர், அவர் பேசுகிற தேவன். எப்படி பேசுவார்? வசனத்தின் மூலமாக பேசுவார், இயற்கைகள் மூலமாக பேசுவார், ஏன் கழுதையை கொண்டு கூட பேசுவார். அல்லேலூயா, ஆமேன். ஆக தேவன் பேசுகிற ஒரு ஆண்டவர். அப்ப அவர் சத்தத்தை என்ன செய்யணும்? கவனமாய் கேட்கணும். அதனால 2 காது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். இந்த காதுகள் நல்ல கேட்கக்கூடிய திறனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆக தேவ பிள்ளைகள் அவர் சத்தத்தை எப்படி கேட்கணும்? கவனமாய் கேட்டு. ஆமேன், அல்லேலூயா. அவர் சத்தம் கேட்கணும், அவர் சமூகத்துக்கு வரணும், ஆண்டவரை தேடணும். அப்பதான் அவர் சத்தத்தை கேட்க முடியும். பிசாசு சில நேரம் பேசுவான். ஆமேன். 2 சத்தத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கு நமக்கு பகுத்தறிகிற ஞானம் வேணும். அந்த ஞானத்தை ஆவியானவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆக அவர் சத்தத்தை கவனமாய் கேட்டு. அடுத்தது, அவர் பார்வைக்கு செம்மை. அவர் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? செம்மையானதா இருக்கணும். அல்லேலூயா. நான் இப்போ உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். இங்கே யாராவது தூங்கி வலிஞ்சு செவுத்துல சாஞ்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? என் பார்வைக்கு அது செம்மையாக இருக்காது இல்லையா? நான் இங்கிருந்து பார்க்கும்போது நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்?
அது எனக்கு செம்மையாக இருக்காது. புரியுதா? நான் பார்க்கும்போது இங்கே படுத்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? கால் நீட்டி போட்டு படுத்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? செம்மையாக. அந்த மாதிரி தான் ஆண்டவர் பார்வையில் செம்மையானதை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவர் பார்க்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கும்? நம்முடைய பேச்சில், செயல்களில், நம்முடைய காரியங்களெல்லாம் எப்படி இருக்கணுங்க? செம்மையானவர்களாக, நல்லவர்களாக, சுத்தமுள்ளவர்களாக அவர் பார்க்கும் பொழுது அவர் மெச்சிக்கொள்ளுகிற வகையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. அல்லேலூயா. அடுத்தது, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. அவர் கட்டளைக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உதாரணத்துக்கு சொல்றேன், போய் தண்ணி கொண்டான்றாரு. நம்ம காதுலயே வாங்காம இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர் கட்டளைக்கு என்ன செய்யணுமா? அவர் கட்டளை என்ன? 6 நாள் வேலைக்கு போ, 7வது நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் நீ ஆனாலும், உன் குமாரன் ஆனாலும், குமாரத்தி ஆனாலும், வேலைக்காரனாலும், வேலைக்காரி ஆனாலும், ஆடு மாடுகள் ஆனாலும், மிருக ஜீவன்கள் ஆனாலும் என்னை ஆராதிக்கணுன்றார் கட்டளை. அந்த கட்டளைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்பண். அவர் சொல்றாரு, என்னை அன்றி வேறே தேவன் வேண்டாம். மேலே வானத்தில், கீழே பூமியில், பூமியின் கீழே இருக்க தண்ணீரில், சொரூபத்தையாகலும் வேற எதையாகலும் என்ன செய்ய உனக்காக உண்டாக்காத, நமஸ்கரிக்காத, சேவிக்காத கட்டளை. அந்த கட்டளைக்கு என்ன செய்யணும்? உண்மையா கீழ்ப்படியணும். பிறனுடைய பொருளை அபகரிக்காதன்றாரு. உண்மையா என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. வேலைக்கு போகாம சாப்பிடாதன்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு வேலைக்கு போகாத ஆளுக்கு தான் பசி நேரத்திலே வருது. இருக்கீங்களா? ஆமேன். ஆக தேவ பிள்ளைய ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். வீட்டில் வேலை செய்யணும். அதே போல வாழ்க்கையில் உயர்றதுக்கு வேலை செய்யணும். ஆமேன். அல்லேலூயா. ஆக ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் வேலை செய்யுங்க. நான் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறேன், நிறைய வேலைகள் செய்கிறேன். பாஸ்டம்மா நிறைய வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பசங்களும் பிள்ளைங்களும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யுங்க? ஹெல்ப் பண்ணுங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்தே என் துணியை நானே துவைப்பேன். இன்றைக்கி நிறைய பேர் அவங்க துணியை துவைக்கிறதில்ல, அம்மா துவைக்கணும். அம்மா என்ன மிஷினா? யோசிச்சு பாருங்க. உள்ளே போடுற உள்ளாடைகளை கூட துவைக்கிறதில்ல. ரொம்ப வேதனையான காரியம். அதே போல் சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்கிறதில்ல. எங்கள் அப்பா மரிக்கும் வரைக்கும் அவர் தட்டை கழுவி வைப்பார். அவருக்குன்னு ஒரு தட்டு இருக்கும், அதில் தான் சாப்பிடுவார். சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் தான் கழுவி வைக்கணும். அதுதான் அவருக்கு பிடிக்கும். ஆக தேவ பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு வீடு ஒழுங்காக இல்லை, அசிங்கமாக இருக்குது, குப்பையாக இருக்குன்னா கூட்டுறோமா? அந்தந்த பொருள் அந்த இடத்துல எடுத்து வைக்கிறோமா? அங்கங்கே என்ன செய்கிறது? எரிஞ்சிடுறது. எல்லா வேலையும் அம்மாவே செஞ்சு அவங்களுக்கு டயர்ட் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஆலோசனைகள் சபையில் தான் சொல்ல முடியும். ஆமேன். வேற எங்கே சொல்லுவாங்க இதெல்லாம்? ஆக குறிப்பறிந்து செயல்பட வேண்டும். எதுக்கு சொல்ல வந்த? கட்டளைகளுக்கு. ஆமேன். வேலை செய்யணும். ஆமேன். வேலை செய்யணும். அதே போல் சாப்பிட்றது, மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த நாட்களில்? ஒரு சிலரோடு நான் தொடர்பு கொண்டு பேசுவதனால அவங்க சொல்கிறாங்க, ஈவினிங்கில், ராத்திரியில் 7 மணிக்கு சாப்பிட்ருங்கன்றாங்க. எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு சாப்பிடு. அதே அந்த இரவு சாப்பாடை ரொம்ப சிம்பிளான உணவாக சாப்பிடுங்கன்றாங்க. இன்னைக்கு இரவில் தான் சிக்கன், மட்டன், சில்லி, ரைஸு எல்லாம் போட்டு ஃபுல்லாக வெளுக்கிறது, அப்புறம் தூங்கிறது. அப்படி எல்லாம் என்னவாகும்? கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால் 6 o'clock 7 o'clock சாப்பிடுங்கன்றாங்க நைட்டு. அப்போ யோசிச்சு பார்த்தேன், ஹாஸ்டலில் படிக்கும்போதெல்லாம் 6:30 மணி 7 மணிக்கு சாப்பாடு. ஆமேன். 7 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இங்கே சாம் ஷெலினுக்கெல்லாம் ஹாஸ்டலில் இருக்காங்க. கேட்பேன், எத்தனை மணிக்கு சாப்பாடு? 7 மணிக்கு சாயந்தரம். அப்போ அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல ஜீரணமாகும். அடுத்த நாள் கழிவுகள் எல்லாம் வெளியேறும். இங்கே 10 மணி 11 மணிக்கு உட்காந்து வயிறு முட்டை தின்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? வியாதி தான் வரும். அதனால் அவங்க சொல்கிறாங்க, அதே போல் டெய்லி வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெயினாக தோப்பு கரணம் போடுங்கன்றாங்க.
எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க மெயின் என்ன செய்யுங்க, தோப்பு கரணம் போடுங்கன்றாங்க. அது வீட்டில் யாரும் தெரியாமல் நீங்கள் வீட்லேயே உங்கள் ரூம்லேயே போட்டுடலாம். ஆமேன். ஒரு நாளைக்கு ஒரு 50 தோப்பு கரணம் போடுங்க, எல்லா கை கால் வலியெல்லாம் சரியாக போயிடும். ஆமேன். சர்க்கரையெல்லாம் குறைஞ்சிரும், ப்ரெஷர் குறைஞ்சிரும், மூளைக்கு நல்லது. அந்த மாதிரி எல்லாம் நம்ம உடலை என்ன செய்யணும், பராமரிக்கும் போது பாதுகாக்கும் பொழுது சில ஆண்டுகள் நம்ம நல்லா இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியாமல் போச்சு. தெரிஞ்சிருந்தால் அதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து என்ன செஞ்சுருப்போம், கடைபிடித்திருப்போம். ஆக நம்முடைய உடல் என்பது ஒரு பெரிய அற்புதமான ஒரு படைப்பு. ஆமேன். ஆண்டவர் இயற்கையாகவே எல்லாத்தையும் நமக்குள்ளார வச்சிருக்கிறார். சரிங்களா? ஆக தேவ பிள்ளைகள் உடலை பேணி பாதுகாக்க வேண்டும். ஆமேன். நம்ம ஜீவனோடு இருப்பதனால அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆக நம்ம ஜீவனோடு இருந்து கர்த்தர் செய்ததெல்லாம் நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். தாவீது சொல்லுகிறது போல, நானோ சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தர் எனக்கு செய்தவைகளை சாட்சியாக அறிவிப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறது என்ன, ஏதாவது ஒரு கஷ்டமாக நான் செத்து போகிறேன், நான் செத்தா சரியாக போயிடும், நான் சாகணும். சாகுங்க, யார் வேண்டான்னா, செத்தா முடிஞ்சுது, அவ்வளோதான். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், முடிஞ்சுது. ஆமேன். ஆண்டவர் நம்மை படைச்சிருக்கிறது சாகிறதுக்காக அல்ல, இந்த பூமியில் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி சாகணும். அல்லேலூயா. அதனால் பாருங்கள், இந்த தற்கொலை எண்ணம் இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்யணும், எடுத்து போடணும். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது சொல்ல, தற்கொலை பண்ண சர்ச்சு வராது அடக்கம் பண்ண, பாஸ்ட் வரமாட்டார் அடக்கம் பண்ண. ஆமேன். ஆக ஆண்டவர் கொடுத்த ஜீவனை ஆண்டவர் தான் எடுக்கணும். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் இதெல்லாம் மனசில் வச்சு ஆண்டவருக்காக வாழணும். அதான் சொல்றாரு, என் கட்டளைகளுக்கு நீ செவி கொடுத்து. அல்லேலூயா. நிறைய கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கார் ஆண்டவர். 618க்கு மேலே, 618 நினைக்கிறேன், அவ்வளவு கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமேன். அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். பெண்கள் முடி எப்படி வளர்த்தணும், ஆண்கள் முடி எப்படி வைக்கணும். பெண்கள் நீளமாய் வளர்த்துவது அவங்களுக்கு மகிமையாக இருக்கும், ஆண்கள் முடியை கரெக்ட் பண்ணி வெட்டுறது அவங்களுக்கு மகிமையாக இருக்கும். இன்றைக்கி ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கு. ஆக இதெல்லாம் இயல்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார், கற்றுத்தருகிறார். ஆக தேவ பிள்ளைகள் இதெல்லாம் புரிந்து கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அடுத்தது அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், அவருடைய நியமங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம கை கொண்டால். பாருங்க, ஒரு மெக்கானிக் இருக்கிறாரு. அந்த மெக்கானிக் வண்டியினுடைய இன்ஜினை கழட்டுறாரு, பாட்டாக கழட்டுறாரு. கழட்டிட்டு திரும்ப எல்லாம் சர்வீஸ் பண்ணி பூட்டுறாரு. பூட்டும்போது ஒரு சின்ன ஸ்க்ரூ எங்கேயாவது போடாமல் விட்டுட்டாருன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஆமேன். அந்த மாதிரி கணக்கு போடுறோம், எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு ஆன்சர் வராது, மண்டையை உடைக்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற எல்லா நியமங்களையும் என்ன செய்யணும், கை கொள்ள வேண்டும். அதெல்லாம் சிம்பிள் தான் ஆண்டவர் கற்றுத்தரார். நம்மால் தூக்க முடியாத பாரத்தை நம்ம ஆண்டவர் தூக்க சொல்ல, இழுக்க முடியாத இழுக்க சொல்லலை, சாப்பிட முடியாத சாப்பிட சொல்லலை, சிம்பிளானதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. இன்னைக்கு மற்றெல்லாம் என்ன செய்கிறோம், கவனமாக, என்னை குறித்து யார் என்ன பேசுகிறார்கள் கவனமாக கேட்குறோம் இல்லையா? மற்றவங்க ஏதாவது வேற ஏதாவது பேசினா அதை என்ன செய்கிறோம், கவனமாக கேட்குறோம். ஆமாம், காது அங்கே ஓடிடுது, மற்றதெல்லாம் கேட்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யறதில்ல, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய். ஒரு மீன் கேட்குதுங்க, கடலில் இருக்கிற திமிங்கலத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ரெடியாரு, இப்போ ஒருத்தன் உழுவான், அவனை முழுங்கு. மீனுக்கு காது கேட்டுச்சு, ஆனால் மனுஷனுக்கு கேட்க மாட்டேங்குது. 3 நாள் அவன் வயிற்றுக்குள்ள இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு மீன்கிட்ட, இப்போ போய் அவனை கக்குன்றாரு. மீன் கக்குது. ஒரு மீன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குது. ஒரு காக்காட்ட சொல்றாரு, காக்கா நீ இப்போ என்ன செய், எலியாவுக்கு அப்பத்தை கொண்டு போய் கொடு, இறைச்சியை கொண்டு போய் கொடு அப்படின்னாரு. ஏன் காக்காட்ட சொன்னார், அந்த இவர் சொன்னார் பாருங்க, மனுஷன்ட்ட சொன்னால் டைம் கீப்பப் பண்ண மாட்டான், லேட்டாக கொண்டு வருவான்.
அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்பா. ஆனால் காக்கா என்ன செய்யும்? கரெக்ட் நேரத்துக்கு கொண்டுட்டு போகும். அதனால தான் காக்காவை பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆக அதெல்லாம் என்ன செய்யுதுங்க? ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிது, செவி கொடுக்குது. ஆனால் மனுஷன் என்ன செய்யறதில்ல? கீழ்ப்படுகிறது இல்லையே. யோசிச்சுப்ப, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வார்த்தைக்கு முழுசாக கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிஞ்சவங்க இருக்கிறாங்க. உதாரணமா ஆபிரகாம் கிட்ட சொன்னார், மகனை கொண்டு போய் பலியிடு. உடனே கீழ்ப்படிஞ்சு போனார். ஆமேன். அந்த குருடனை பார்த்து சேறு உண்டாக்கி கண்ணில் பூசி போய் சீலோவாமில் கழுவுனார். அவன் கீழ்ப்படிஞ்சான். ஆனால் லோத்து போன்ற ஆட்கள் கீழ்ப்படுகிறது இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஜீவன் தப்ப ஓடி போனார். அவன் சொல்கிறான், என்னால் ஓட முடியாது. கடைசியில் என்னாச்சு? அது பாவம் உள்ள சந்ததியாக போச்சு. அப்போ ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சா அப்படியே ஆசீர்வாதம். குடும்பத்தில் கீழ்ப்படிஞ்சா நல்ல பெற்றோர் வச்சிருப்பாங்க, கீழ்ப்படியலன்னா திட்டுவாங்க. ஆமேன். லோத்து சந்ததி 10 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியல, ஆலயத்துக்குள்ளே வர முடியல. காரணம் என்ன? கீழ்ப்படியில். இருக்கீங்களா? காது கேட்குதா? அல்லேலூயா. ஆமேன். ஒரு அம்மா வந்தாங்க. என்னம்மான்னு கேட்டேன். ஐயா, காது கேட்க மாட்டேங்குது, மிஷின் வாங்கி வைக்கணுன்னாங்க. சந்தோஷப்பட்டேன். ஏன்னா விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மிஷின் வைக்கணுன்றாங்களே. பரவாயில்ல. சில பேர் செவிடாக இருந்தாலும் அப்படியே விட்டுறது. ஆமேன். அப்படி விடக்கூடாது, கேட்கணும். ஆமேன். காது என்ன செய்யணும்? இப்போ கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, அல்லேலூயா, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், இதெல்லாம் செய்தாதான். இது எல்லாம் செய்த ஆண்டவர் சொல்றாரு, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். அல்லேலூயா. எகிப்தியரை பல வாதையினால் ஆண்டவர் வாதித்தார். அந்த வாதைகள் ஒன்றும் உன்னை அணுகாது. காரணம் என்னவென்றால், நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன், என்னுடைய நியமங்களை கை கொள்ளுகிறவன், என்னை ஆராதிக்கிறவன். ஆகவே இந்த வியாதிகள் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். ஆண்டவர் சொன்னார்னா செய்வார், மனுஷன் சொன்னான்னா செய்ய மாட்டான். ஆமே. ஆண்டவர் சொன்னா செய்வார். வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். தாவீதுக்கு ஏதாவது வியாதி வந்துச்சா? மோசேக்கு ஏதாவது வியாதி வந்துச்சா? யோசுவாக்கு ஏதாவது வியாதி வந்துச்சா? அல்லேலூயா. காரணம் என்ன? அவர்கள் எல்லாரும் இந்த வார்த்தை கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமுக்கு ஏதாவது வியாதி வந்துச்சா? வயது மூப்பினால் அவங்க எல்லாம் மரித்தாங்க. ஆமேன். அதை போலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வியாதிகள், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய I am the Lord that healeth thee, whatever disease it may be. If at all you listen my words, if at all you do my words, I will heal you. Hallelujah. நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். Hallelujah. He is our healer. ஆமென். நம்மை குணமாக்குகிற, நம்ம உடலை படைச்சவர் அவர்தான், இந்த உடலை குணமாக்குகிறவர் அவர்தான். ஆக அவருடைய கைகள் குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை. அவர் இன்றைக்கும் நம்ம நினைத்திருக்கிறார். நாம் அவருடைய பாதைகளில் வரும் பொழுது அவர் நம்மை குணப்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததென்று எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததென்று எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் படிங்க. யாத்திராகம் 23:25. யாத்திராகம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். சரி, என்ன சொல்றாரு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரையே நீ சேவிக்க கடவாய். ஆண்டவரையே நீ சேவிப்பாய். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி உன்னிலிருந்து
விலக்குவார். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரையே நீ ஆராதிப்பாய், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதி. நம்முடைய சாப்பாட்டை, நம்ம குடிக்கிற தண்ணீரை ஆண்டவர் என்ன செய்வார்? உடலுக்குள்ளே போகிறது தான். சாப்பாடும் தண்ணீரும் தான் உள்ளே போகுது. வேறு ஏதாவது போகுதா சொல்லுங்க? 10,000 ரூபா வச்சுருக்கீங்க, 10,000 ரூபா உள்ளே போகுதா? 10 பவுன் நகை வச்சுருக்கீங்க, 10 பவுன் உள்ளே போகுதா? இல்லை. என்ன போகுது? சாப்பாடு தண்ணி, இதுதான் போகுது இல்லையா? ஆக தேவ பிள்ளைகள் சாப்பிடுகிற உணவையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அதிலேயே நமக்கு சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைக்கு உணவு சாப்பிட்றதுலே சுகம் கிடைக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் வரும்பொழுது அவங்க என்ன சாப்பிட்டாங்க? மன்னாவை சாப்பிட்டார்கள். ஆமென். கண்மலையின் தண்ணீரை குடிச்சாங்க. வியாதி வந்துச்சா சொல்லுங்க? வியாதி வரல. ஆக தேவப்பிள்ளை அப்பத்தையும் தண்ணீரையும் திருவிருந்தில் பங்கு பெறணும். அப்பம் இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளம், திராட்சரசம் இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளம். இதிலெல்லாம் பங்கு பெறும் பொழுது ஆண்டவர் வியாதிகளை மாற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை சேவிக்கிற, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள். சில பேர் என்ன செய்வாங்க? கர்த்தருடைய பந்தின்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆசீர்வாதம் இல்லை, ஆமென், சுகம் வராது. ஆக அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு பெறணும். நம்ம ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் அந்த சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணி சாப்பிடணும். சில பேர் போட்டதையும் பிடிக்கிறது, ஜெபிக்கிறதே கிடையாது. ஆமென். போட்டதையும் வாய் திறந்துடும். சாப்பிட்றதுக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த உணவை ஆசீர்வதி, சாப்பிடும்போது என் வயிற்றுக்கு ஒத்துக்கணும்ப்பா, நல்ல ஜீரணமாகணும் ஆண்டவரே, நான் உமக்காக வாழணும் ஆண்டவரே. அதுக்காக சாப்பாட்டுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி ஜெபம். எங்கே போனாலும், கல்யாணமா ஹோட்டலா எங்கே போனாலும் என்ன செய்யுங்க? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. இந்த உணவை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுப்பார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். அல்லேலூயா. வியாதியை நம்முடைய சரீரத்திலிருந்து ஆண்டவர் விலக்குவார். அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாம் சத்தியம். இதெல்லாம் ஏதோ சும்மா கதைக்காக அல்ல, ஏதோ நம்முடைய இன்ஃபர்மேஷனுக்காக அல்ல. இதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அது நடக்கும். அல்லேலூயா. சமீபத்தில் இந்த நாட்களில் ஒரு பாட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்கு. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, கர்த்தரையே நீ பாடு, பிரஷரே வராதுன்னு சொல்லி ஒருத்தர் பாடியிருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் ஜோசப் கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய சாட்சியை கேட்கும் பொழுது அவர் சென்னையில் கூவமாத்து பக்கத்தில் வாழ்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர், வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஆட்டோ, அவங்க அப்பா ஆட்டோ டிரைவர், இவரும் ஆட்டோ டிரைவர், 8வது தான் படிச்சிருக்காராம். அப்போ அவங்க அப்பா குடிச்சு மரிச்சு போயிட்டார். அந்த டைமில் இவரும் குடிகாரராக மாறி குடிச்சு ஏதோ யாரோ சொன்னாங்கன்னு என்ன செஞ்சிட்டாரு? அப்போ இயேசு தெரியாத போது தூக்க மாத்திரை நிறைய போட்டு 3 நாள் படுத்தே கிடந்தாராம். அவர் செத்துட்டாருன்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த மாத்திரையினுடைய எஃபெக்ட் எல்லாம் என்னாச்சு? நரம்பு தளர்ச்சி அடிக்கடி அவருக்கு ஜன்னி வந்துடுமா, ஃபிக்ஸ் வந்துடும், இழுத்துட்டே கிடக்குமா, ரோட்டில் தான் படுத்திருப்பாராம்மா. அப்போ காலை உரசி அந்த தோலெல்லாம் பிஞ்சு எலும்பு தெரியுமா. அந்த மாதிரி நேரத்தில் தான் யாரோ ஆண்டவரை பற்றி சொல்லி ஜெபம் பண்ணி சுவிசேஷத்தை சொல்லி ஜெபம் பண்ணதுனால அந்த வார்த்தையை சொன்னாங்களாம். என்ன வார்த்தை? கர்த்தருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை அவங்க சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. இவர் திரும்ப அந்த வார்த்தையை அறிக்கிட்டு ஜெபிச்சதுனால ஆண்டவர் அவருக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார். நிறைய பாடல்கள் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். ஆமென். ஆக தேவ பிள்ளையே, அந்த வார்த்தையெல்லாம் சத்தியம். ஆக இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து என்ன செய்வார்? விலக்குவார். அல்லேலூயா.
நிறைய வசனங்களை சொல்லி கொண்டே இருக்கலாம், டைம் ஆயிருச்சு. இதோட நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு லித்தா ஊருக்கு போனார். அங்கே 8 வருஷமாய் திமிர் வாதம். ஆமேன். திமிரினால் வருகிற வாதம். ஆமேன். ஆகவே என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் அந்த வாதம் வரக்கூடாது. அதனால் வாதம் எதனால் வரும், ப்ரெஷர் அதிகமாகிறதுனால வரும். ஆக ப்ரெஷர் என்ன செய்யணும், கண்ட்ரோலாக வைத்து கொள்ள வேண்டும். ஆக ப்ரெஷர் ஒரு சைலண்ட் கில்லர். அதனால் யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்கோ செக் பண்ணுங்க. பிபி இருந்தால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுப்பார். பிபி ரைஸ் ஆனால் தான் ஸ்ட்ரோக் வரும். ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக என்ன வரும், கை கால் செயலிழந்து போகும். ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது கிட்னி பாதிக்கப்படும். ப்ரெஷர் அதிகமாகும் போது இருதயம் பாதிக்கப்படும். எதனால் ப்ரெஷர் வருது, டென்ஷன்னால் வருது, கோபத்தினால வருது, சாப்பிடாதனால வருது, தூங்காதனால வருது. இதெல்லாத்தையும் என்ன செய்யணும், நம்ம சரிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் பாதுகாக்கணும். ஆண்டவர் நம்மை படைத்த பொழுது நமக்குள் நோய் இல்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நாமே நோய் என்ன செய்கிறோம், வருவித்து கொள்ளுகிறோம். ஆக அந்த நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து உங்கள் சரீரத்தை பேணி பாதுகாக்கும் பொழுது ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பேதுரு அங்கே போய் பார்க்கும் பொழுது அவன் படுத்த படுக்கையாய் இருக்கிறான். அவனை பார்த்து பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். யார் குணமாக்குறா? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு யார்? அந்த இயேசு யார்? அவர்தான் தேவன். நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறவர். சகல அதிகாரத்தையும் தன் கையில் வைத்திருக்கிறவர். மரணமும் ஜீவனும் அவர் கையில் இருக்கிறது. அவர் தேவாதி தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தா. அப்போ பேதுரு சொல்ற, அந்த இயேசு உன்னை குணமாக்குவாராக. அல்லேலூயா. இந்த காலை வேளை நான் சொல்கிறேன், அந்த இயேசு உங்களை குணமாக்குவாராக, உங்கள் பலவீனங்களை மாற்றுவாராக. ஆமேன். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடைய அந்த இயேசு உங்கள் கற்பத்தை திறப்பாராக. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடைய இயேசு உங்களுடைய வியாதிகளை குணமாக்குவாராக. ஐனேயாவே, சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார். அல்லேலூயா. நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் படுத்த படுக்கையா இருக்கிறவன் எழுந்திருந்தான். அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அல்லேலூயா. நம்மை பார்த்து அநேகர் ஆண்டவரிடத்தில் ஓடி வரப்போகிறார்கள். இன்றைக்கு அநேகருக்கு இயேசு சுகத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசித்தால் அப்படியே ஆகும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.